ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயா சேனல் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். போன வீடியோவில் ஆரஞ்ச் ஜூஸ் வச்சு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை எப்படி சோக் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சு 8 மணி நேரம் ஆகுது. இப்போ இது நல்லா ஊறி இருக்குது. இதை வச்சு ப்ளம் கேக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி செய்ய போகிறது 1 கிலோ அளவுள்ள ப்ளம் கேக். ஒரு பவுலில் 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அது கூடவே 1 கிராம் அளவு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுடர் சேர்க்கறதுனால ப்ளம் கேக்குக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிக்காய் இது 4த்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருந்தேன். அதை ஒரு 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து அரைச்சிருந்ததுனால நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை சேர்க்காமல் வெறும் பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் தனியாக அரைச்சிருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வேறொரு பவுலில் 180 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் பவுடர் பண்ண சர்க்கரை 200 கிராம் சேர்த்துக்கிறேன். பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இதை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் ப்ளம் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ரம் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ப்ளம் எசன்ஸும் ரம் எசன்ஸும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் 45 கிராம் கேரமல் சிரப் சேர்த்துக்கிறேன். கேரமல் சிரப் தான் இந்த கேக்குக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்கும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் ஒன்றா சேர்த்துறாமல் ஒரு முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா தான் அடுத்த முட்டையை சேர்க்கணும். இப்போ முதல்ல ஒரு முட்டையை சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன்.
அடுத்த முட்டையை சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த கேக் பேட்டர் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருந்தேன். 4த்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 20 ml ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்பேச்சுலா வச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீட்டர் வச்சு ஒரு முறை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவைப்படாது. இப்போ பீட்டரை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிச்சு எடுத்து வச்சுருந்த மைதாவை இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆரஞ்சு ஜெஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதாவது ஆரஞ்சோடைய தோலை நம்ம காய் சீவோம் இல்லையா, அந்த மாதிரி சீவி எடுத்து அதை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன். அதுவும் இந்த கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அடுத்ததாக சலிச்சு வச்சுருந்த மைதாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓவர் மிக்ஸ் பண்ணிடாமல் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதாவை சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இதோட சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸை கேக் பேட்டரில் சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெயிட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு ட்ரை ஃப்ரூட்ஸை எடுத்துக்கிறேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம பேட்டரோடு சேர்க்க போகிற நேரத்தில் 2 டீஸ்பூன் மைதாவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேட்டரில் சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரில் மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக் செய்கிறதுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேட்டர் வந்து இந்த மாதிரி தான் திக்காக இருக்கணும். நார்மலாக நம்ம செய்யக்கூடிய கேக் பேட்டர் மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியோ இல்லை கொஞ்சம் வாட்டரியாவோ இருக்கக்கூடாது. இப்போ இந்த கேக் பேட்டரை பேக்கிங் பேனில் மாற்றிடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு கேக் தான் பேக் பண்ண போகிறேன். அதனால் 8 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்துக்கிறேன். ஒரு கிலோ அளவு கேக்குக்கு கரெக்டாக 1 கிலோ அளவு பேட்டரை சேர்க்காம கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது பேக் ஆகி வரும்பொழுது நமக்கு அளவு சரியாக இருக்கும். இந்த கேக் பேனில் நான் பேட்டர் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். சரியாக 1 கிலோ சேர்க்காம கூட வந்து ஒரு 68 கிராம் சேர்த்துருக்கேன். மீதி இருக்க கேக் பேட்டரை 6 இன்ச் பேனில் சேர்த்துக்கிறேன்.
பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்யூவர் வச்சு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 முறை அந்த கேக் பேனை வந்து நல்லா தட்டிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கேக் பேட்டரை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 8 இன்ச் கேக் பேனை 40 நிமிஷத்துக்கும் 6 இன்ச் கேக் பேனை வந்து 20 நிமிஷத்துக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் பேக் ஆனதுக்கப்புறமா கேக் நல்லா ஆறுற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் டீமோல்ட் பண்ணிடலாம். கேக் பேக் ஆனதுக்கப்புறமா கேக்கோட வெயிட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ வந்து 1040 கிராம் இருக்குது. நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி 1068 கிராம் இருந்துச்சு. கேக் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கேக்கை வந்து ரேப் பண்ணிக்கலாம். இந்த கேக்கை நம்ம பேக் பண்ணிடலாம். கேக் வந்து ஆர்டர் வந்திருந்ததுனால அதை பேக் பண்ணியாச்சு. அடுத்ததாக 6 இன்ச் கேக் பேனில் இருந்தது வந்து நான் வீட்டுக்காக தான் பேக் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த கேக் வந்து எப்படி வந்து பேக் ஆகி வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். நன்றி.